இந்திய மற்றும் திராவிட கட்சிகளை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணிக்கு எந்த கட்சியாவது வந்தால் அது குறித்து பரிசீலனை செய்வோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்து உள்ளார். இதனால் தேசிய மற்றும் திராவிட கட்சி வரிசையில் இல்லாத நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சீமான் மறைமுகமாக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், உலகத்தின் 20 நாடுகள் ஒன்று திரண்டு நின்றபோது தன் நாட்டு மக்களை நம்பி படை திரட்டி யுத்தம் செய்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். எனக்கு ஒரு தலைவன், எனக்கு ஒரு தத்துவம், எனக்கு ஒரு நோக்கம், எனக்கு ஒரு கொள்கை, மொழி இனத்தை முன்னிறுத்தும் அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தும் தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என இருக்கிறது. இந்த கோட்பாடுகள் சரியானவை என நினைத்து எங்களுடன் இணைந்து சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட தயாரா என தெரிவித்து உள்ளார். அதுவும் இந்திய தேசிய கட்சிகள் மற்றும் திராவிட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சியில் கூட்டணி அமைக்க முன் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றும், ஆனால் இந்த போட்டியில் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுடன் கூட்டணிக்கு தயார் என்ற கருத்தை சீமான் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமானது இந்திய திராவிட கட்சிகளின் வகைகளில் சேராமல் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் இயங்குகிறது. இதனால் சீமானின் இந்த கருத்து நடிகர் விஜய்க்கு விடுக்கப்பட்ட மறைமுகமான அழைப்பா என்ற கேள்வியும் எழுகிறது. தமிழக தேர்தல் களத்தில் தற்போதைய நிலையில் சீமான், விஜய் ஆகிய இருவரது கட்சிகளும் தான் தனித்து நிற்கும் சூழ்நிலையில் உள்ளன. ஆகையால் சீமானின் இந்த மறைமுக அழைப்பு விஜய்க்கு தானா என்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு முதல் அரசியல் கட்சியாக செயல்பட்டு வரும் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தலில் யாருடனும் கூட்டணி அமைக்காமலும் வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருட்களோ கொடுக்காமலும் தைரியமாக தனியாக தேர்தலை சந்தித்து தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தமிழக மக்களிடையே செல்வாக்கை பெற்று மாநில அரசியல் கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி இனி வரும் காலங்களில் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் தமிழ் தேசிய அமைப்புகளையும் தமிழ் தேசியவாதிகளையும் ஒன்றாக இணைத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று தமிழகத்தை தமிழரே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? தமிழகத்தை பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் குடியேறியவர்கள், அதாவது பிறமொழியாளர்கள் தமிழகத்தின் முதல்வராகவும் அமைச்சர்களாகவும் கோலோச்சி வருவதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முற்றுப்புள்ளி வைப்பாரா? தமிழகத்தில் தற்போது தமிழக மக்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியையும் அதன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் நிரந்தரமாக அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்பாரா சீமான் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பல நூற்றாண்டு கால கனவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.